Good evening, children. 9th standard science-ல chemistry part-ல நம்ம 10th lesson matter around us அப்படிங்கிற லெசன் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த லெசன்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து டைப்ஸ் ஆஃப் மிக்சர் அப்படிங்கிற அந்த லெசன் கான்செப்ட் தான் பார்க்க போறோம். சரிங்களா? டைப்ஸ் ஆஃப் மிக்சர் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்றைய நாள் வந்து சுவாமி விவேகானந்தர். எல்லாருக்கும் இவரை பத்தின நல்ல ஒரு அறிமுகம் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே. பிகாஸ் க்ரோன் அப் ஸ்டூடெண்ட், நல்ல பெரிய குழந்தைங்க இல்லைங்களா? இவருடைய கோட்பாடுகள், அவர்களுடைய மேற்கோள்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ இவருடைய நினைவு தினம் இன்று. சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய நினைவு தினம். பிறந்த தினத்தை ஒரு சிறப்பான தினமா கொண்டாடுவோம், தெரியுமாப்பா உங்களுக்கு? எஸ், இளைஞர்கள் தினம் அப்படிங்கிற தினமாக தான் இவருடைய பிறந்த தினத்தை நாம் என்ன பண்றோம், கொண்டாடுகிறோம். இவருடைய இறந்த தினம். மிகப்பெரிய ஆன்மீகவாதி, யோகா, தியானம் எல்லாத்திலையுமே மிகச்சிறந்த வல்லவர். ரொம்ப நிறைய ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர், மேடை பேச்சாளர் அப்படின்னு சொல்லலாம். எல்லா நாடுகளுக்கும் சென்று ஆங்கில மொழியிலும் சரி தமிழ் மொழியிலும் ரொம்ப ஒரு நல்ல பல வகையான திறமை கொண்ட ஒரு மிகச்சிறந்த வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து ஆன்மீகத்துல ஈடுபட்டு நமக்கு ரொம்ப அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தவர் நம்ம விவேகானந்தர் அண்ட் சாரதா அம்மையார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவங்க எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அவர்கள் வழி வந்தவங்க. உங்களிடம் எல்லையற்ற பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நிச்சயம் வரும். இவருடைய மேற்கோள்களும் சரி, கோட்பாடுகள் அவர் வந்து கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணணும். படிக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்னு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லுவோம் இல்லையா? சோ இவர் பற்றிய தகவல்கள் நமக்கு நிச்சயமா ஒவ்வொரு மாணவர்களும் படிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இவருடைய புத்தகங்கள். ஏன்னா அவர் வாழ்க்கையில அவ்வளவு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் வாழ்ந்தவர். ஆனா நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சு நமக்காக அவர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க, நிறைய இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள், எப்படி வாழ்க்கை வாழணும், எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாணவர்களுக்கும் சரி இளைஞர்களுக்கும் சரி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு சில கருத்துகள் பாருங்க. நூலகம் உருவாகும் பொழுது ஆயிரக்கணக்கான சிறைச்சாலைகளுக்கு பூட்டிடப்படுகிறது. ஏன்னா நல்ல புத்தகங்களை படிக்கும் பொழுது நம்மளுடைய சிந்தனை அப்படிங்கிறது மிக நல்லதாகவே இருக்கும். மனசை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது. நமக்கு வாட்டர் பாட்டில்னா எப்படி இருக்கணும், கிளீனா இருக்கணும். குடிக்கிற தண்ணினா சுத்தமா இருக்கணும் அப்படின்னு போலயா? தூசி வந்துச்சுன்னா அந்த தண்ணிய என்ன பண்ணுவோம், வேண்டான்னு தூர வச்சுட்டு வேற தண்ணி எடுத்துதான் குடிப்போம் இல்லையா? அது போல நம்முடைய மனதை எப்படி வச்சிருக்கணும், தூய்மையாக வச்சிருக்கணும். சோ இவருடைய கருத்துகள் எல்லாமே நமக்கு வந்து நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு, நம்மளுடைய நன்னடத்தைக்கு நல்வழிப்படுத்துவது அப்படிங்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்னா சொல்லலாம். பொறாமை மனதிலிருந்து நீக்கினால் இதுவரை சாதிக்காத மகத்தான சாதனைகள். நமக்கிட்ட ஒவ்வொரு குணம் இருக்கும் இல்லைங்களா? அமைதி, அதே போல நமக்கு வேகமாக செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அது வந்து நம்மளுடைய இருக்கக்கூடிய எண்ணங்கள், பொறாமை, ஆசை, அது போல ஒரு நல்ல விதமான கேரக்டர் ஆஸ்பெக்ட்ஸ், பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. யாராவது ஒரு தவறு செஞ்சுட்டா அதை மன்னிக்க கூடிய குணமும் இருக்கணும், அல்லது அதையே மனசுல வச்சுட்டு திருப்பியும் செய்யணும். அந்த மாதிரி ஒவ்வொருவரிடம் ஒவ்வொரு வகையான குணங்கள் இருக்கும். ஆனா இந்த பொறாமை அப்படிங்கிற ஒரு குணம், அவரை பார்த்து நல்லா நம்மளும் வளரணும்னு நினைக்கிறோமே தவிர அந்த இடத்துல காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து நல்ல விதமா இருக்கணும். அதையே அது நெகட்டிவா பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பாக நம்மளால சாதிக்கவே முடியாது. இது ஒரு முக்கியமான ஒரு நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு என்ன சொல்லலாம், ஒரு கருத்து. நம்ம மனசுல இருந்து அடுத்தவர்கள் வளரும் பொழுது சந்தோஷமாக நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்மளை விட இந்த மாதிரி ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்றதை விட எந்த வகையும் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெல்தி காம்படிஷனா இருக்கணுமே தவிர வேற இந்த மாதிரியான தவறான எண்ணத்துல இருந்ததுன்னு சொன்னா நாம் வளர மாட்டோம், அவர்களையே நினைச்சிட்டு இருப்போம். அப்ப நம்முடைய வளர்ச்சி என்பது கண்டிப்பாக பாதிக்கப்படும். இது ஒரு மிகச்சிறந்த நல்ல கருத்து. எல்லாருமே என்ன பண்ணுங்க, ப்ளீஸ் ஃபாலோ பண்ணுங்க. சோ இது போல அவருடைய கருத்துகள் என்பது, கோட்பாடுகள்னா நிறைய இருக்கு. கண்டிப்பாக நீங்க எல்லாருமே படிச்சு அதை தெரிஞ்சுக்கணும். மோரோவர் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணும் பொழுதுதான் அதனுடைய ரிசல்ட் தெரியும்.
இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கே மறக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கறது நிச்சயமாக பலன் தராது. சரியா? சோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த மேட்டர் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிறதுல நம்ம என்னென்ன கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம். கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர்ல பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம். அண்ட் எலமெண்ட்ல மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் மிக்சர். எஸ், mixture is divided into two types. One is homogeneous mixture and another one is heterogeneous mixture. homogeneous, heterogeneous அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம மிக்சர்ங்கிறதே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம பல வகையான பொருட்கள் கலந்திருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல மிக்சர் அப்படின்னு சொல்றோம். சோ மிக்சர்னு சொல்லும் பொழுது கலவை அப்படின்னாலே அதுல பல பொருட்கள் கலந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல தமிழ்ல ஒரு படித்தான அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சாரி நம்ம வந்துட்டு ஹோமோஜீனியஸ். சோ ஹெட்டிரோஜீனியஸ் அப்படின்னு சொன்னா பல படித்தான கலவை. கலவைங்கிறதே ஒரு படித்தானது, பலபடித்தானது அப்படின்னு சொல்லி இரண்டு வகையா நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். சோ ஹோமோஜீனியஸ்ங்கிறது ஈஸியா சொல்லணும்னா இது இரண்டு வகையா நம்ம பிரிக்கலாம். ஹோமோஜீனியஸ்ங்கிறது ட்ரூ சொல்யூஷன், another one is alloy. ஹெட்டிரோஜீனியஸ்ங்கிறது சஸ்பென்ஷன் அண்ட் கொலாய்டு. இந்த இரண்டு வகையாக நம்ம என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். உண்மையான கரைசல்கள் ட்ரூ சொல்யூஷன் அப்படிங்கிறது உண்மை கரைசல். அந்த உண்மை கரைசல் அப்படிங்கிறது இப்ப ஒவ்வொரு வகையிலுமே அதனுடைய பேரை பார்க்கும் போதே அதனுடைய கரைசல் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அலாய் அப்படிங்கிற டேர்மே நம்ம எங்கப்பா யூஸ் பண்ணுவோம், உலோகத்தில் பல வகையான உலோகங்கள் இணைந்து ஒரு பொருள் உருவாருது அப்படின்னு சொன்னா அதுதான் அலாய் அப்படின்னு நம்ம சொல்றோம். அத உலோகத்தினால் உருவாக்கப்பட்டது, உலோக கலவை. ஹெட்டிரோஜீனியஸ் பலபடித்தானதுல ரெண்டு டிவிஷன், ஒன்னு சஸ்பென்ஷன், another one is கொலாய்டு. இதுல தமிழ்ல நம்ம தொங்கல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது தொங்கல் அப்படிங்கிற டேர்ம் தமிழ்ல, கொலாய்டுனா கூழ்மங்கள். சோ ஒவ்வொன்றையும் எவ்வாறு இரண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம். இப்போ மிக்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது, கலவை அப்படின்னு சொல்லுவோம். கலவைகள், கலவைகள் அப்படின்னு சொன்னாலே என்னது, பல பொருட்களை சேர்ந்து கலந்திருக்க கூடியது. அதில் இரண்டு வகையாக பிரிக்கக்கூடியது, ஒரு படித்தானது, பலபடித்தானது. அது எவ்வாறு அது கலந்திருக்கிறதோ அதனுடைய தன்மையை பொறுத்து மிகப்பெரிய இரண்டு பிரிவு, ஹோமோஜீனியஸ் and then another one is heterogeneous. Okay, so homogeneous is divided into two parts, that is true solution, alloy. Heterogeneous is divided into two parts, suspension and colloid. சோ இந்த இரண்டு பிரிவுகளாக நம்ம பிரிக்கலாம். பெரும்பாலான கலவைகள் நம்ம வந்துட்டு இப்போ ஹோமோஜீனியஸ் அப்படிங்கிறது மெயினா என்ன, அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு அதனுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தா, காம்பவுண்ட் கேன் நாட் பி சீன். இத நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. எஸ், நவ் ஐ ஆம் ப்ரிப்பேரிங் ஒன் லெமன் ஜூஸ். நான் இப்ப வந்து ஒரு எலுமிச்சம்பழ ஜூஸ் ப்ரிப்பேர் பண்றேன். நம்ம ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு அப்புறமா சோ அதுல என்னெல்லாம் எடுத்துக்கிறோம், காம்பவுண்ட், வாட்டர், லெமன், சுகர். சோ இதுதான் நமக்கு சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் எல்லாமே அதுல இருக்கும். சால்வெண்ட் அப்படிங்கிறது எது, வாட்டர். சொல்யூட் நமக்கு வந்துட்டு லெமன் ஜூஸ் அண்ட் சுகர். ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் ஆஃப் லெமன் ஜூஸ் கேன் வி சீன் த காம்போனன்ட்ஸ் இன் தட் டம்ளர். எந்த ஒரு நம்ம ஒரு வெசல்ல ப்ரிப்பேர் பண்ணினாலும் நம்ம ஆட் பண்ணும் போது இருக்கும் நல்லா அதுல லெமன் ஜூஸும் அண்ட் சுகரும் டிசால்வ் ஆனதுக்கு அப்புறமா கண்ணுக்கு தெரியுமா, கண்டிப்பாக தெரியாது. அதுதான் ஹோமோஜீனியஸ் மிக்சர். நம்மால என்ன பண்ண முடியாது, ஒருபடித்தான கலவையில அதில் இருக்கக்கூடிய பகுதி பொருட்களை தனியா நம்ம லெமன் ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு இது சக்கரை பிடிக்காது வேண்டாம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து நம்ம பிரிக்க முடியுமா, கண்டிப்பா முடியாது. அந்த மாதிரியான ஒரு நம்ம வந்து ஒரு கலவையை தான் என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, ஒருபடித்தான கலவை. அதுல உள்ள இருக்கக்கூடிய பகுதி பொருட்களை பிரிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதுல அதே போல பலபடித்தான கலவை, காம்போனன்ட்ஸ் கேன் பி சீன். பெஸ்ட் எக்ஸாம்பிள், சாதாரணமா நம்ம மிக்சர் சாப்பிடுறோம்ல, ஸ்நாக்ஸ்,
அதுல என்னெல்லாம் கலந்திருக்கும் நமக்கு நமக்கு தேவையான பொருட்கள் அதுல எல்லாமே என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாமே அதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அதுல பல வகையான பொருட்கள் கலந்திருக்கும். பூந்தி இருக்கும், கடலை இருக்கும், பொட்டுக்கடலை இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்கள் நம்மளால கையால கண்டிப்பா பிரிச்சு எடுக்க முடியும். அந்த மாதிரியான பொருட்கள் இப்ப பால்ல நம்ம என்ன பண்ணோம், சாக்கோஸ் போட்டு சாப்பிடுறோம்னு சொன்னா அதுல என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. அது தனியாக அப்படியே இருக்கும். வாட்டர் அது என்ன பண்ணிக்கும், சக் பண்ணிட்டு அப்படியே இருக்கும் இல்லையா, ஊறி போய். அப்ப அதை நம்மளால ஃபில்டர் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு கலவை தான் ஹெட்டிரோஜீனியஸ் காம்போனன்ட்ஸ் கேன் பி சீன் இன் தட் பிக்சர். கண்டிப்பாக அதுல கலந்திருக்கக்கூடிய பொருள்களை நம்மால் பார்க்க முடியும். சாண்ட் அண்ட் வாட்டர். சாண்ட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிறது என்னது, மணலும் தண்ணியும். இப்ப மணலையும் தண்ணியும் நம்ம அதுல கலந்து வைக்கிறோம்னா மண்ணாகப்பட்டது கண்டிப்பா அடியில செட்டில் ஆயிருக்கும். நீ நல்லா ஒரு புடி மணல் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா கண்டிப்பா அது என்ன ஆகும், அடியில ஃபுல்லா படிவாட்டம் நமக்கு வந்து படிஞ்சிருக்கும். அப்ப அதுல பார்க்க முடியும். அது போல தண்ணி, மழை தண்ணி ரோட்ல இருக்கு, ஒரு வண்டி வேகமா போகுது, அந்த வண்டியில பெட்ரோல் டேங்க் லீக் ஆகுது. அப்போ அதுல இருந்து பெட்ரோல் ஆர் டீசல் அதுல என்ன ஆகும், தண்ணியில விழும். அப்ப அந்த தண்ணி மேல என்ன ஆகும், அதனுடைய தன்மை காரணமாக அது என்ன ஆகும், நீருக்கும் வாட்டருக்கும் மேல் அந்த தண்ணீருக்கு மேலாக நமக்கு எண்ணெயாகப்பட்டது மேல மிதக்கும் இல்லைங்களா. சோ இந்த ஒரு கலவையும் நம்மளால கண்ணுல பார்க்க முடியும். நீயே ஒரு டம்ளர்ல ஒரு 2 சொட்டு தண்ணி எண்ணெயையோ வேற ஏதாவது ஒரு எண்ணெய் நம்ம வீட்டுல உபயோகப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு எண்ணெயை விட்டு பாருங்க, மேல மிதக்குமே தவிர டிசால்வ் ஆகாது, உள்ள முழுவதுமாக கரையாது. இப்ப புரிஞ்சுதாப்பா என்ன டாபிக் பாக்குறோம் இன்னைக்கு, மிக்சர். டைப்ஸ் ஆஃப் மிக்சர்னா 2 வகையான டைப்ஸ், ஹோமோஜீனியஸ் அண்ட் தென் ஹெட்டிரோஜீனியஸ். ஒருபடித்தானது பலபடித்தானது. அதுல 2 பிரிவு என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அதற்குண்டான நமக்கு வந்து என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்செப்ட், வாட் இஸ் ஹோமோஜீனியஸ், வாட் இஸ் ஹெட்ரோஜீனியஸ் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இதுல உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஹோமோஜீனியஸ் மிக்சருக்கு வேற என்ன எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம்? ஹெட்டிரோஜீனியஸ் அவர் டே டு டே லைஃப்ல நம்ம வேற என்னெல்லாம் பாக்குறோம், நம்ம வீட்டுல பார்க்கக்கூடிய ஒரு கலவைகள்ல வேற எதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஹோமோஜீனியஸ்? நான் வந்து லெமன் ஜூஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுல நீங்க டெய்லியும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஏதோ ஒரு திரவ பொருள், பயன்படுத்தக்கூடிய பொருள்ல நம்ம கரையக்கூடியது எது அப்படிங்கறத ஜஸ்ட் நீங்க மார்னிங்ல இருந்து பாருங்க, என்னெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், என்ன சாப்பிடுவோம், அம்மா என்ன செய்யறாங்க, இதெல்லாம் நீங்களா யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். ப்ளீஸ் அன்மியூட் யுவர் சிஸ்டம். கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, இல்ல சாட் பாக்ஸ்ல சொல்லி நீங்க கூட டைப் பண்ணி சொல்லலாம். ஓகே, வாட் ஆர் சம் மோர் எக்ஸாம்பிள் ஃபார் ஹோமோஜீனியஸ்? வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். கண்டிப்பா வேற என்ன சொல்ல முடியும்? பால் சொல்லலாமா? ரொம்ப அழகான ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம், பால் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம், சம்மர்ல எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு வந்து குளிர்ச்சியாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த ஒரு ஏஜ் ஃபேக்டரும் நோ அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு விஷயம். இன்னும் ஐடென்டிஃபை பண்ண முடியலையா? எஸ், ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம், எஸ், வெரி குட். டெண்டர் கோகனட், அதுலயும் நமக்கு வந்து பல வகையான பொருட்கள் நம்ம கலந்திருக்கிற ஒரு கலவையில நமக்கு என்ன இருக்குன்னே சொல்லவே முடியாது. எஸ், ஐஸ்கிரீம், வெரி குட். எஸ், ஐ ரிசீவ் த ஆன்சர். 2 ஆன்சர் வந்திருக்கு எனக்கு 2 சென்டர்ல இருந்து. வெரி குட் மா. எஸ், நமக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பால், தண்ணியே சொல்லலாம். வாட்டர் இஸ் a very good example for a homogeneous mixture. ஏன்னா நமக்கு வந்துட்டு தண்ணி அப்படிங்கறதே அதுல என்னெல்லாம் கலந்துருக்கு, நிறைய பொருள்கள் இருக்கு. எஸ், ஒன் மோர் எக்ஸாம்பிள், குட், பட்டர் மில்க். மோர்னு சொல்லுவோம் இல்லையா, மோர்லயும் நமக்கு நிறைய பொருள் என்னென்ன இருக்குங்கிறத நம்மளால பார்க்கவே முடியாது. அதே போல சிம்பிளா சொல்லணும்னா நான் வந்து லெமன் ஜூஸ் சொன்னேன். சால்ட் வாட்டர், சால்ட்டை நம்ம கலந்துட்டோம் தண்ணி இல்லைன்னு சொன்னா சால்ட்டை விசிபிளா பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது இல்லைங்களா. சோ இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாம நிறைய இந்த மாதிரி
கலவைகள் நம்ம வந்துட்டு பார்த்துட்டு டெய்லி நம்ம வந்து லைஃப்ல பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். சோ டே டு டே லைஃப்ல நம்ம வந்து கம்பேர் பண்ணி படிக்கும் பொழுது இத நீ வீட்டுக்கு போய் திரும்ப திரும்ப படிச்சு மனப்பாடம் பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையவே கிடையாது. நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம், சயின்ஸ்னாலே புரிஞ்சு படிச்சுட்டோம்னா அத மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் நமக்கு தேவையே கிடையாது. ஓகே, so I'm going to show the picture here, homogeneous and heterogeneous. Some example பாருங்க, this is homogeneous mixture, லட்டு, ஐஸ் கிரீம் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த சாக்லேட் போட்டது, and then soil, இது எல்லாமே என்னது எக்ஸாம்பிள் ஃபார் homogeneous mixture. Heterogeneous mixture, rain and then air, different kinds of gases is mixed in air, and then wine and steel material, இது எல்லாமே heterogeneous mixture. So இப்படி நம்மளால என்னது ஹோமோஜீனியஸ்னா என்ன, ஹெட்ரோஜீனியஸ்னா என்ன, சோ எப்படி நம்ம பிரிக்கிறோம், என்னென்ன எக்ஸாம்பிள். சோ எக்ஸாம்பிளோட நம்ம படிக்கும் பொழுது நம்மளால என்ன பண்ண முடியும், கான்செப்ட் அப்படிங்கிறத தெளிவாக நம்மால பார்க்க முடியும். சோ செப்பரேஷன் ஆஃப் மிக்சர், இப்போ செப்பரேஷன் எப்படி அப்படிங்கறது அடுத்த நம்மளுடைய டாபிக்கே. எவ்வாறு கலவைகளை பிரித்தெடுப்பது, அதற்கு உண்டான ஒரு சிம்பிளான சிமுலேஷன் தான் இந்த கான்செப்ட், இந்த ஆக்டிவிட்டி. இதுல பாருங்க என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, மேக்னெட் and then separate three components. What are they? Iron, sand and common salt. So இந்த மூணு கலந்த கலவை தான் இது. Beaker, water and stirrer. So these are all the materials need. We want to do the simulation. Okay. Now I am taking the magnet. என்னெல்லாம் கலந்துருக்கு, iron, sand, common salt. So to here, yes, என்னாச்சு, காந்தமாகப்பட்டது இரும்பு துகள் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணிருக்கு. இம்பரன்ஸ் magnet separate iron filings from the mixture of salt, iron, sand. இந்த மூணும் கலந்த கலவையிலிருந்து இரும்பு துகளை இப்ப பிரிச்சுட்டோம். அப்ப வேற என்ன இருக்கு, சாண்ட் அண்ட் காமன் சால்ட், மணலும் உப்பும் மட்டும்தான் இந்த பிளேட்ல கலந்துருக்கு. சோ இது ரெண்டையும் நம்ம இப்ப பிரிக்கலாமா, ஒவ்வொன்றும் செப்பரேஷன் அப்படிங்கிறது எப்படின்னு தான். சோ இதை என்ன பண்ணிருக்கோம், நம்ம பீக்கர்ல டிரான்ஸ்பர் பண்ணிருக்கோம். I want to add some water. இந்த பீக்கர்ல கொஞ்சம் தண்ணியை என்ன பண்றேன், ஃபில் பண்ணிக்கிறேன். சோ இதை என்ன பண்ணணும், ஆக்சுவலா ஸ்டிரர் எடுத்து நம்ம கரெக்டா ஸ்டிர் பண்ணிட்டோம்னா முழுவதுமாக கரைஞ்சிரும். என்னெல்லாம் இருக்கு அதுல, மண்ணு அண்ட் உப்பு ரெண்டும் தான் இருக்கு, சாண்ட் அண்ட் சால்ட். நம்ம வந்து இரும்பு துகளை பிரிச்சுட்டோம். இப்போ மணலாகப்பட்டது அடியில தண்ணியில என்ன ஆயிடுது, செட்டில் ஆயிடுது. உப்பு தண்ணியில முழுவதுமாக கரைஞ்சிடுது. Salt is completely dissolved into water. So next one. So இப்ப என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணும் பொழுது நமக்கு அந்த மணல் அப்படிங்கிறது என்ன ஆகும், கம்ப்ளீட்டா மீண்டும் அதுல செப்பரேட் ஆயிடும். So this is filter paper. ஃபில்டர் பேப்பரை பணல்ல கரெக்டா நம்ம பிக்ஸ் பண்ணிட்டு I want to transfer the sand and salt water to this beaker. எதுல, ஃபில்டர் பேப்பர்ல. அப்போ என்ன ஆகும், ஃபில்டர் பேப்பரை பாருங்க. சோ ஃபில்டர் பேப்பர்ல அந்த மண்ணாகப்பட்டது மேல முழுவதுமாக படிஞ்செடுத்து இந்த கீழே salt water. So this sand is separated by the process of filtration using the filter paper. மண்ணு நமக்கு இந்த ஃபில்டர் பேப்பர்ல ஃபில்டர் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு சால்ட் அண்ட் வாட்டர். இப்போ இது என்னது, உப்பு நீர். இப்போ உப்பும் தண்ணியும் கலந்தது மட்டும்தான் இருக்கு. இந்த ட்ரைபாய்ட் ஸ்டாண்ட்ல இங்க கீழே லேம்ப் இருக்கு, பீக்கரை மேல வச்சிருக்கோம். இப்ப என்ன பண்ண போறோம், இந்த லேம்பை ஆன் பண்ணும் பொழுது நமக்கு சாரி இங்க அடுப்பு எரியும் போது என்னாச்சு, தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆயிடுச்சு. இங்க சால்ட் மட்டுமே இந்த இடத்துல, உப்பு இந்த பீக்கர்ல படிஞ்சிருக்கு. நம்ம வீட்டுல கூட ஒரு சில பாத்திரத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஹாட் வாட்டர் வெந்நீர் போடுற பாத்திரத்துல டெய்லிக்கும் வெந்நீர் போட்டோம்னா அந்த பாத்திரம் மேல பார்த்தா வெள்ளையா இருக்கும். சால்ட் மெட்டீரியல் அப்படியே அதுல படிஞ்சிருக்கு இல்லையா, அது போல தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆயிடுச்சு, இங்க உப்பு மட்டும் தங்கிருக்கு. சால்ட் செப்பரேட்டட் பை த ப்ராசஸ் ஆஃப் பாயிலிங்.
இந்த வெப்பப்படுத்துதல்ங்கிற இந்த நிகழ்வு மூலமாக நீராகப்பட்டது ஆவியாகி நமக்கு உப்பு மட்டும் இந்த பீக்கர்ல படிஞ்சிருக்கு. ஓகே, சோ இப்ப என்ன பண்ணிட்டோம், செப்பரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் அயன், சாண்ட் அண்ட் காமன் சால்ட் மூணையும் தனித்தனியாக என்ன பண்ணிருக்கோம், பிரிச்சிருக்கோம். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த செப்பரேஷன் கான்செப்ட். செப்பரேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து பார்க்க போகிற ஒரு தலைப்பு. என்ன தலைப்புனா ஹோமோஜீனியஸ் ஹெட்ரோஜீனியஸ் மிக்சர், கலவைகளை நம்ம என்ன பண்ண போறோம், பிரித்தெடுத்தல். டைப்ஸ் ஆஃப் மிக்சர் அப்படிங்கிறதுல செப்பரேஷன், எவ்வாறு கலவைகளை பிரித்தெடுக்கலாம். சோ அதுல ஒரு மெத்தட் தான் நம்ம இப்ப பார்த்த இந்த கான்செப்ட். சோ அதுல ஈஸியா பாக்குறது சப்ளிமேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். வாட் கான்செப்ட்? சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் அப்படின்னா என்னப்பா, தமிழ்ல என்ன சொல்லுவோம் கேட்டா பதங்கமாதல். என்னப்பா, பதங்கமாதல் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் இங்கிலீஷ்ல சப்ளிமேஷன். ஒரு திடப்பொருளாகப்பட்டது திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் என்ன சொல்லிருக்கோம், சப்ளிமேஷன். ஓகே, செப்பரேஷன்ல நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்னது, சப்ளிமேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். சப்ளிமேஷன் ப்ராசஸ் சாலிட் சப்ஸ்டன்சஸ் ஹீட் பண்ணும் பொழுது டைரக்டா என்னவா மாறுது, கேஸா சேஞ்ச் ஆகுது. சாலிட் இஸ் டைரக்ட்லி சேஞ்ச்டு டு கேஸ். ரொம்ப சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம பார்த்தா என்ன சொல்றோம், கற்பூரம். நம்ம வீட்டுல என்ன பண்றோம், சாமிக்கு தீபாரதனை அப்படின்னு காட்டுவாங்க இல்லையா. சோ அது என்னது, ஹீட் பண்ணும் பொழுது என்ன ஆகும், நேரடியாக நமக்கு கேஸா மாறிடும். எப்படி இருக்கும், நேச்சர்ல சாலிடா இருக்கு, வெப்பப்படுத்தும் பொழுது அது வெப்பப்படுத்துங்கிறது சிம்பல், நம்ம ஹீட் பண்ணும்போது என்னவா மாறும், நேரடியாக ஆவியாக மாறும். அந்த ப்ராசஸ் தான் பதங்கமாதல். செப்பரேஷன் ஆஃப் மிக்சர் அப்படிங்கிறது நமக்கு எப்படி செப்பரேட் பண்றோம். எல்லா கலவைகளுமே நம்ம எல்லா பொருளும், நல்ல பொருளும் இருக்கும், வேண்டாத பொருளும் இருக்கும் இல்லைங்களா. இப்ப குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, வீட்டுல ஏதாவது பொருள்ல வாங்கிட்டு வந்துட்டோம்னா அவங்க விளையாட்டு பொம்மையோட சேர்ந்து எல்லா பொருளையுமே சேர்த்து விளையாடுவாங்க. காய்கறியும் அதனுடைய டாய்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து. உடனே நமக்கு என்ன பண்ணணும், காய்கறிகள் தனியா வேணும்னு சொன்னா அந்த வேண்டாத டாய்ஸ் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு சாதாரணமா கையில, நீங்க 6th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க, கையால நம்ம பிரிக்கிறது, சீவ் வச்சு என்ன பண்றோம், சல்லடை வச்சு சலிக்கிறது, ஃபில்டர் பண்றது, இது எல்லாமே செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். ஒரு மிக்சரை எப்படி செப்பரேட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான கான்செப்ட் இல்லைங்களா. அதுல இருக்கக்கூடிய தூசியை நம்ம பிரிக்கலாம் அல்லது வேண்டாத பொருட்களை நம்ம பிரிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் தான். இப்போ டைரக்டா நம்ம திடப்பொருளை ஹீட் பண்ணும் பொழுது திரவ நிலைக்கு மாறாமல் வாயு நிலைக்கு மாறக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நம்ம சப்ளிமேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்த்திருக்கோம். சரிங்களா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் நல்லா வந்துட்டு நம்ம இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் பார்த்தா, நம்ம சாதாரணமா கற்பூரம் சொல்றோம், பட் அமோனியம் குளோரைட் அண்ட் தென் சாண்ட் இது எல்லாத்தையுமே ஒரு என்ன பண்றோம், பீங்கான் கிளாஸ்ல எடுத்துட்டு அத மேல நம்ம என்ன பண்றோம், க்ளோஸ் பண்ணிட்டு பர்ன் பண்றோம்னு சொன்னா மேல என்னவாகும், ஆவியாக மாறும். ஓகே, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி உங்களுக்கு ஷோ பண்றேன். பிஃபோர் தட் நம்ம இப்ப பார்த்த இந்த டைப்ஸ் ஆஃப் மிக்சர்லயே அதற்குண்டான ஒரு சின்ன ஒரு என்னென்னலாம் இருக்கு, எப்படி நம்ம பிரிக்கலாம், என்ன இப்ப படிக்கிற இந்த டைப்ஸ் ஆஃப் மிக்சருக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ். ஹவு டு வி செப்பரேட் பீஸ் அண்ட் சாண்ட்? பீஸ் அண்ட் சாண்ட நம்ம எப்படி செப்பரேட் பண்ணலாம்? பீஸ்னா பட்டாணி, மணல். சோ எப்படி நம்ம பண்ண முடியும், என்னது, சல்லடை, சீவ்னா ஃபில்டர், சீவ், எவாப்ரேட், மேக்னெட்டிக் சீவ், சல்லடை மூலமாக சலிச்சா நமக்கு ஈஸியா என்ன ஆகும், பிரியும். வாட் டு வி மீன் பை சால்யபிள் சாலிட்? சால்யபிள் சாலிட்னா என்னப்பா, நமக்கு சால்யபிள் சாலிட் அப்படிங்கிறது, சாலிட் அப்படின்னாலே என்ன இருக்கும், சால்யபிள் சாலிட் அப்படின்னு சொன்னா எதுலது, நமக்கு டிசால்வ் இன் எ சால்வெண்ட். நமக்கு வந்து சால்வெண்ட்ல டிசால்வ் ஆகக்கூடியதுதான் சால்யபிள் சால்வெண்ட். சக்கரை உப்பெல்லாம் கரையக்கூடிய ஒரு விஷயம். ஹவு டு வி டிஃபைன் எ மிக்சர்? மிக்சர்னா என்னப்பா, மிக்சர்னா நமக்கு என்ன சொல்லிருக்கோம், two or more substances that can easily separated
chemically bonded made up of all the same type of elements அப்படின்னா இது மூணுல எது ஆப்ஷன் ஏ ஆர் பி ஆர் சி? நீங்களும் இதுக்கு ஆன்சர் பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ். ஏன்னா இந்த ஆக்டிவிட்டிங்கிறதே நீங்க ஆன்சர் பண்ணணுங்கிறதுக்காக தான் நாங்க ரெடி பண்ணியே உங்களுக்கு ஷோ பண்றோம். சோ நீங்க இது ஈஸியா நீங்க படிச்ச பாடத்தை உடனடியாக ஒரு சின்ன டெஸ்ட் மூலமா நீயே பாக்குறேன்னு சொன்னா உனக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றத பார்க்கும்போது எங்களுக்கு தான் ஹாப்பியா இருக்கும். So please participate. How are particles arranged in a solid? இப்போ நம்ம பேசிக்கா பாக்குறது சாலிட்ல எப்படி பிக்ஸ் ஆயிருக்கும், லிக்விட்ல எப்படி பேக் ஆயிருக்கும், அண்ட் தென் இது ரேண்டம் அண்ட் க்ளோஸ் டுகெதர் மூவிங் ரேண்டம்லி டைட்லி பேக்டு. சோ அது எப்படி இருக்கும், நமக்கு க்ளோஸா பேக் டைட்லி பேக்டுங்கிறது தான் சாலிட் மெட்டீரியல். How are particles arranged in liquid? லிக்விட்ல எப்படி இருக்கும், ரேண்டம் க்ளோஸ் டுகெதர் மோஸ்ட் டச்சிங் மூவிங் ரேண்டம் டைட்லி வராது, அதிகமா மூவ் ஆகவும் ஆகாது. ரேண்டம் அண்ட் க்ளோஸ் அப்படிங்கிறது தான் என்னது, நமக்கு லிக்விட்ங்கிறது. when sugar dissolved into water what does it form? சொல்யூட்டா, சொல்யூஷனா, சால்வெண்டா? சர்க்கரையும் தண்ணியும் கலக்குதுன்னா என்ன போறோம்? எஸ், இட் இஸ் கால்ட் as சொல்யூஷன் அப்படிங்கிறது தான். சரிங்களா? இது எல்லாமே நமக்கு மிக்சர் அப்படிங்கிறதுல தான். சுகர் இஸ் த சொல்யூஷன், சால்வெண்ட் ஆர் சொல்யூட். சுகர்ங்கிறது என்னது, சொல்யூஷனா, கரைசலா? கிடையாது. சால்வெண்டா? இல்ல, தண்ணி தான். அப்ப solute. Sugar is called as solute. And next to the water is the solution, solvent, solute. வாட்டர்ங்கிறது என்னது, யூனிவர்சல் சால்வெண்ட் இல்லையா? So that is called as water is a universal solvent which will dissolve water fastest. எதுல வேகமா கரைக்கலாம்? Sweet and hot water, sugar sweet cold water, sugar sweet and warm water. Yes, hot waterல தான் ஈஸியா நமக்கு எல்லாமே கரையக்கூடிய தன்மை. வாட் மெத்தட் would you use separate mud and water? மணலையும் தண்ணியும் எப்படிப்பா பிரிக்கலாம்? ஃபில்டரா, சீபா, மேக்னெட்டா, குரோமட்டோகிராஃபியா? எந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்ப மணலையும் தண்ணியும் பிரிக்கலாம்ப்பா? மணலையும் தண்ணின்னா filtration தான். So filtration is the best method to separate. So separation of mixture, டைப்ஸ் ஆஃப் மிக்சர் அப்படிங்கிற கான்செப்டுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். நிச்சயமா இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் நிறைய கேள்விகளை தெரிஞ்சு அதற்குண்டான ஆன்சரையும் பாக்குறோம்னா தான் இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆகுது, நல்லா மனசுல பதியும். ஓகே, நீங்களும் இதுக்கு சைமல்டேனியஸா எங்களோட ஆன்சர் பண்ணீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுதுதான் ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப எளிதாக எல்லாத்தையுமே என்னது தெரிஞ்சுக்க கூடிய தன்மைங்கிறது தான். சோ ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் பார்த்தோம் இல்லையா? ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் இப்ப நம்ம பார்த்த அந்த கான்செப்டுக்கு தகுந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி தான். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? ஃபாக் அண்ட் தென் சிரல் அண்ட் மில்க், பிராஸ், கோக் அண்ட் sea water, milk, pizza, vinegar with cream. So இது எல்லாமே homogeneous and then heterogeneous. ஒரு படித்தானது, பலபடித்தானது. ஓகே, சோ இந்த கலவையில நம்மளால ஒவ்வொன்னா என்ன பண்ணணும், பிரிக்கணும். சோ homogeneous mixture அப்படின்னு சொல்லும் போது எது எடுக்கலாம்? sea water. சோ homogeneous mixtureனா உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது நம்மளால சொல்ல முடியாது. Coke and then நீங்களும் சொல்லலாம். again and again I am asking your participation please. okay, air and then next one is வேற என்ன சொல்லலாம்? metal, brass. okay, and next one is brass சொல்றோம் homogeneous mixture க்கு, and vinegar. So these are all the examples for homogeneous. sea water, coke and brass and vinegar. Remaining all these are called as heterogeneous mixture. Is it right or wrong, ma? Students, can you please answer me? Yes, these are all the right answer for the headings. Homogeneous அப்படின்னா என்ன, heterogeneousனா என்ன, இதுதான் நம்ம பார்த்தோம் இன்னைக்கு. செப்பரேஷன் ஆஃப் மிக்சர். ஸோ செப்பரேஷன் ஆஃப் மிக்சருக்கு உண்டான ஆக்டிவிட்டி அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இதுல இதற்குண்டான ஒரு சின்ன கரெக்டான சூஸ் த ரைட் ஆன்சர் மேட்ச் மாதிரி பார்த்திருக்கோம். சோ ஆல் த ஆன்சர்ஸ் ஆர் ரைட். விசிபிளா இருக்கா? சோ இதுல நம்ம இப்ப பார்த்ததுல
எது ஹோமோஜீனியஸ், எது ஹெட்ரோஜீனியஸ். சோ இதெல்லாம் ஹோமோஜீனியஸ் மிக்சர், சீ வாட்டர், கோக், இதெல்லாமே ஒருபடித்தான கலவை, பலபடித்தான கலவை அப்படிங்கிறது தான் இந்த தானியங்கள்ல இருக்கக்கூடிய சிறந்தர்கள், பீஸா, ஃபார்ம், இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே பிரிச்சு பார்க்க முடியும். சரிங்களா? சோ இந்த கான்செப்ட் தான் நம்ம படிச்ச இந்த ரிலேட்டடா இருக்கக்கூடிய அந்த விஷயம். சோ உங்களுக்கு இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இன்னைக்கு பார்த்த இந்த டைப்ஸ் ஆஃப் மிக்சர்ஸ் என்ன, செப்பரேஷன் அப்படிங்கறதுல ஒரு கான்செப்ட் மட்டும் பார்த்தோம், எப்படி பிரிக்கலாம் ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம். ஏதாவது டவுட் இருந்தா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. எதுவும் சந்தேகம் இருக்கா, புரியாம இருக்கா உங்களுக்கு? சந்தேகம் கேட்கும் பொழுதுதான் கண்டிப்பாக நம்ம ரொம்ப பெரிய பிரில்லியண்டா, ஏன்னா ஏன், எதற்கு, எப்படி, அதுதான் சயின்ஸே. சயின்ஸ பார்க்கும்போது நம்ம தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ அப்படிலாம் எந்த ஒரு ஏன், எதனால், எப்படி, எதற்கு, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. இதுதான் கிராமர், அவ்வளவுதான். இதுதான் இலக்கணம், இலக்கணம்னா இலக்கணம், அவ்வளவுதான் சொல்லுமே தவிர. ஆனா சயின்ஸ்னா எப்படி வந்தது, ஏன் வந்தது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? சோ அது போலதான் இந்த ஒவ்வொரு ஏன், எதனால், எப்படிங்கிறது சயின்ஸ்லதான் கேட்கலாம். நீங்களும் அது போன்ற வினாக்களை கண்டிப்பா கேளுங்க. நாங்களும் அதுக்கு சரியான ஆன்சர்ஸ் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, ஸோ கோ த்ரூ த டாபிக். நம்ம ரிமைனிங் கான்செப்ட் நம்ம செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ல வேற அடுத்தடுத்து வரக்கூடிய என்ன தீர்வுகள் இருக்குங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.